கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கடந்து போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் ஒருமித்து கூடி துதிக்க பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு தயை பாராட்டினீர். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பதாய் நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே, பேசுகிறவர் நீர்தான், வார்த்தைகளை தந்திருக்கிறவரும் நீர்தான். எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசி இந்த நாளில் எங்களை உத்தமர்களாய் உருமாற்றம் செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அடியனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த அடியனுக்கு கிருபை பாராட்டும். வலைதளத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் இங்கே முன்பே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காயும் ஆண்டவரே, அவருடைய இருதயங்கள் இந்த காலை வேளையில் ஆவியானவர் திறப்பீராக. வசனங்கள் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் கடந்து போய் பதிக்கப்பட ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டிய இருதயத்தை கர்த்தர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் நாமத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அருமையான தேவ ஜனமே, உத்தமம் என்பது தேவன் விரும்புகிற ஒரு மேன்மையான ஒரு காரியம். உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவமற அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவரோடு கூட உடன்படிக்கையாகி ஞானஸ்நானத்தில் பிரவேசித்தோம். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவ சபைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி இரு, உத்தமனாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நம்முடைய வாழ்க்கையில உத்தமம் இல்லையா, உத்தமத்தில் தவறி விட்டோமா என்று ஒருவேளை யோசிக்கலாம். நாம் எதிலே குறைவுபட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆவியானவரும் நமக்கு நம்முடைய குறைவுகளை என்ன செய்கிறவர், சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறவர். வசனத்தை வாசிக்கல. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது. யாருக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறவர்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அப்படியானால் உத்தம இருதயம் நமக்கு தேவையாயிருக்கிறது. தாவீது சொல்லும்போது 1 நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உத்தம குணத்தில் நீர் எப்படி இருக்கிறீர், பிரியமாயிருக்கிறீர் என்று சொல்லி. உத்தம குணம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியம் தேவை. அவர்களுக்குத்தான் கர்த்தர் தமது வல்லமையை என்ன செய்கிறார், விளங்க செய்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய வல்லமை மகா மேன்மை உள்ளது. வசனத்திலே நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். யாருக்கு அந்த நன்மை செய்தார்? உத்தம இருதயத்தோடு அவளை தேடி வந்தவள்.
எத்தனையோ பணத்தை வைத்தியர்களுக்கு செலவு பண்ணி விட்டால் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறாள். சரீரத்தில் ஆரோக்கியமும் குன்றி போயிற்று. ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் கடந்து போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயினும் நான் தொட்டால் நான் என்ன செய்வேன், சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவர் மேல மாத்திர நம்பிக்கை வைத்து ஓடி வந்தவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தான் தீட்டுப்பட்டவள் என்று தெரியும். தீட்டுப்பட்டவள் வேறு ஜனத்தோடு கூட கலக்கக்கூடாது, தனித்திருக்க வேண்டும். ஆனால் ஜனக்கூட்டத்துக்குள்ளேயே பிரவேசித்தால் யார் என் நிமித்தம் தீட்டுப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரே ஒரு காரியம் தேவை, நான் ஆரோக்கியம் அடைய வேண்டும். அந்த ஒரு சிந்தையோடு கூட அவரை தொட்டால் உடனே அவள் என்ன செய்தாள், ஆரோக்கியப்பட்டதை தன் சரீரத்தில் என்ன செய்தாலாம், உணர்ந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுதுதான் இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? அருமையானுள்ளே, அவரிடத்திலிருந்து வல்லமை என்ன செய்ததாம், புறப்பட்டு போனது. கர்த்தருடைய வல்லமை பெரியது. பிசாசுகளை விரட்ட கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? லூக்கா 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். 36வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு என்ன செய்கிறது, போகிறதே. அப்ப அவருடைய வார்த்தையில் என்ன உண்டு, வல்லமையும் அதிகாரமும் உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிற வழியிலே, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தாராம், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தாராம், சுற்றி திரிந்தார். அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, வல்லமை உள்ளது. கண்மலைகளை பெருக்கத்தக்கதான வல்லமை உள்ள வார்த்தை அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. அருமையானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான், சுஸ்தமாவான் என்று சொன்னானே, அவனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு என்ன உண்டு, வல்லமை உண்டு என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். இந்த காலைவெளியிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்போதும் தம்முடைய வல்லமை என்ன செய்கிறவர், விளங்க பண்ணுகிறவர். ஏதோ ஒரு காரியத்தில், இன்ன காரியத்தில் என்று சொல்லப்படவிட்டாலும் எல்லா காரியத்தின் மேலும் அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உடையவராய் காணப்படுகிறார். சீஷர்களே சொன்னார்கள், என்ன வார்த்தையோ அவர் என்ன செய்கிறாரும், காற்றுக்கும் கடலுக்கும் என்ன செய்கிறாரு, கீழ்ப்படுகிறதே. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அருள் நிறைந்த வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகளாயிருந்தாலும் அந்த வார்த்தை எப்படி புறப்பட்டது, அது அதிகாரத்தோடு வல்லமையோடு புறப்பட்டு வருகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபமான வாழ்க்கையை கர்த்தர் தரும்படி, உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கும்படி, இதுவரைக்கும் நீங்கள் காணாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படிக்கு அவர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். அதற்குத்தான் அவர் தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறார், விளங்க செய்கிறவராய் காணப்படுகிறார். வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு எப்படி இருக்குமோ, பிரியமாயிருக்குமோ.
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் எப்படி எது உத்தமமாயிருக்கிறது? செவி கொடுத்தல் உத்தமம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது, அவருடைய சத்தத்தை கேட்பது உத்தமமான காரியம். அருமையானே, உத்தமம் உத்தமம் என்று எத்தனையோ காரியத்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது எப்படிப்பட்டது? உத்தமமான காரியம். ஒரு சிலர் தங்களை உத்தமர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உத்தமர்கள் யார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது என்றால் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமனாயிருக்கிறான். யாராலே புகழப்படணும்? கர்த்தரால். நான் உத்தமங்க, ரொம்ப உத்தமம். என் பேச்சில, என் செய்கையில, என் சகல காரியங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன்? உத்தமமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அது அப்படி அல்ல. யாரால் புகழப்பட வேண்டும்? தேவனால் புகழப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டுமே. யோபு சொல்லும் போது சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். யோபு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்க கூடுமோ? கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டே எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து என்ன செய்தார்? சாட்சி கொடுத்தார். தாவீதை குறித்து சாட்சி கொடுத்த காரியத்தை கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என் இருதயத்திற்கு என்ன செய்தவன்? ஏற்றவன். எனக்கு பிரியமானவர்கள் எல்லாம் அல்லது எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என்ன செய்திருக்கிறார்? சாட்சியும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சாட்சி கர்த்தராலே கொடுக்கப்படுமா? ஆபேல் மரிப்பதற்கு முன்னே மன்னிக்கணும். ஆபேலை குறித்து, அவருடைய காணிக்கைகளை குறித்து கர்த்தர் என்ன செய்தார்? சாட்சி கொடுத்தார். அருமையானவர்களே, ஏனோக்கு என்ன செய்தான்? கர்த்தராலே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று என்ன செய்தானா? சாட்சி பெற்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபையே வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, ஊஸ் என்னும் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். யாரிடத்தில் அந்த சாட்சியை சொல்றார் தெரியுமா? சாத்தானை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை. 8வது வசனமா? 7வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவன் என்ன செய்கிறவன்? விலகுகிறவனுமாயிருக்கிறான். அவனைப் போல வேறு ஒருவனும். சாத்தான்கிட்டே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்க முடியும்? இவர்கள் உத்தமமாய் நடக்கிறவர்கள், உத்தமத்தில் தவறாதவர்கள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன் உத்தமன் என்று சொல்லி சொல்லப்பட வேண்டும்? அல்லது உத்தமர்களாய் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 19 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. எவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன்? 10வது வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிவேனிலும் அது எப்படி இருக்கிறதா பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, அது பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் எப்படிப்பட்டது? மதுரம் உள்ளதா இருக்கிறது. அந்த வசனத்தினாலே உமது அடியேன் என்ன செய்யப்படுகிறேன்? எச்சரிக்கப்படுகிறேன். இப்ப வாசிங்க கீழே. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும்? அருமையான மனுஷிக ஸ்வாபத்தில் என்ன தெரியுமா? குற்றத்தை உணரும் ஸ்வாபமே கிடையாது. குற்றம் செய்து விட்டோமா ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் இல்லை. நான் வேதத்தை கொண்டு சொல்லுகிறேன், சகல இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளும் ஒரு பெரிய தோல்வி வந்து விட்டது. எரிகோ பெரிய பட்டணம், சுற்றி வந்தார்கள். 7வது நாளிலே எரிகோ தாழ விழுந்தது. கர்த்தர் ஜெயத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு சிறிய ஆயி பட்டணம், கொஞ்ச ஜனங்கள் போதும் என்று சொல்லி யோசுவாவும் ஜனங்களும் போனார்கள். ஆனால் முதல் நாளிலே 32 பேர் என்ன செய்தார்கள்? 36 பேர் பட்டு போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். யோசுவா வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறார், கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வி வந்து விட்டது, ஏன் ஆண்டவரே என்று அழுகிறார். அதற்கு காரணமாய் இருந்தவன் நான் தான் இதை செய்தேன் என்று என்ன செய்யல? ஜனத்துக்கு முன்பதாய் சொல்லவே இல்லை. யோசுவா அழுது கொண்டிருக்கிறார், தரையிலே முகங்குப்புற விழுந்திருக்கிறார். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், யோசுவாவே, நீ என்ன செய்? எழுந்திரு. நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் தங்கள் பண்டபாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்ததும் உண்டே. கர்த்தர் சொல்லுகிறார். அப்பவும் அவன் என்ன செய்யல? சொல்லவே இல்லை. அதற்கு பிறகு இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு கோத்திரமாய் போயிற்று. கடைசியாய் யூதா கோத்திரம் வந்தது. அந்த யூதா கோத்திரத்தில் வம்சமாய் வந்தார்கள். அதற்கு பிறகு குடும்பமாய் வந்தார்கள். அந்த குடும்பத்தில் ஒருவன் அகப்பட்டான், ஆகான். அவனை பார்த்து யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி என்ன செய்வான்? என்ன சொன்னார்? மகனே என்று சொல்லுகிறார். நல்ல கவனிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை வாசித்தோம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தினான பொருளை எடுத்து வஞ்சித்து தங்கள் பண்ட பாடிகளுக்குள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் ஆகான் இதுவரைக்கும் தன் குற்றத்தை என்ன செய்யல? உணரல. யோசுவா சொல்கிறான், மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை என்ன செய்? மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக என்ன செய்? அறிக்கை செய். நீ செய்ததை எனக்கு சொல்லு. அதற்கு பிறகுதாங்க சொல்றான், நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். ஒரு பாபிலோனிய சால்வையும் ஒரு வெள்ளியையும் ஒரு பொற்பாலத்தையும் எடுத்து என் கூடாரத்தின் அடியில் என்ன செய்திருக்கிறேன்? புதைத்து வைத்திருக்கிறேன். அவன் நேரமே அறிக்கை செய்திருப்பானால் அவன் தப்புவித்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன்.
ஆனால் மறைத்து வைத்தபடினாலே அவனுடைய முடிவு என்ன ஆயிற்று? கற்குவியலுக்குள்ளே அவனை மடங்கிடித்தார்கள் என்று வசனத்தில் வாசி. எல்லாரும் அவன் மேல் கல்லை வீசினார்கள், அவன் மடிந்து போனான். இந்த காலைவெளியில் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய பிழையை உணர்வோமானால் உடனடியாய் கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்றுதானே இயேசு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை. இப்போ மறுபடியும் சங்கீதத்துக்குள்ள வருவோம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டு கொள்ள வேண்டாயா? அப்பொழுது இருங்க, அவைகள் என்னை என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டு கொள்ள வேண்டாம். ஒரு சிறிய பாவம், இது என்ன, இது பெரிய காரியமா என்று நினைக்கிறோம். கடைசியில் அதுதான் நம்ம என்ன செய்கிறது? அடிமைப்படுத்துகிறது. யாரோ ஒரு நண்பன் சொன்னான், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெக்கு குடிக்கிறதுனால என்னப்பா தப்பு? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, கர்த்தர் மன்னிப்பார். அப்புறம் கொஞ்சம் ஒரு பெக்கு தான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2 பெக்கு ஆகும், அப்புறம் குவார்டர் ஆகும், ஆஃப் ஆகும், ஃபுல் ஆகும், அப்புறம் எங்கேயாவது டிச்சுக்குள்ள விழுந்து கிடக்க வேண்டியது வரும், தெருவில் விழுந்து கிடக்க வேண்டிய நிலைமை. ஏன்? இப்ப அவனால் என்ன செய்ய முடியவில்லை? விட முடியவில்லை. விட வேண்டும் என்று விரும்பினாலும் விட முடியவில்லை. ஒரு பழங்கதை ஒன்றை சொல்வார்கள். ஒரு நாளில் ஆற்றில் பெரிய வெள்ளம் வந்தது, ஏராளமான பொருட்கள் எல்லாம் அடித்து கொண்டு வந்தது. கரையோர் நின்றவர்கள் நின்ற தடிகளை வைத்து அந்த பொருட்கள் எல்லாம் தங்கள் வசமாக இழுத்து கொண்டார்கள். ஒரு நல்ல பெரிய பொருள் ஒன்று கருப்பாய் வந்தது. கரையிலே நின்றவன் சொன்னான், நல்ல கருப்பு கம்பளம் வருகிறது, அதை பிடித்து கொண்டால் நன்றாயிருக்கு என்று கம்பை ஓங்கி அதன் மேல் வீசி இழுக்க பார்த்தான். அது அவனை இழுத்து கொண்டது. உள்ளே இறங்கினான், சரி சீக்கிரம் பிடித்து கொள்ளலாம் என்று அதை பிடித்தான். அது இவனை பிடித்து விட்டது. அது வேறொன்றும் இல்லை, கரடி. அது அவனை விடவே இல்லை. இவனும் தள்ளி தள்ளி பார்க்கிறான், கரடி விடலை. இப்படித்தான் பாவம், ஒரு சிறிய பாவம்தான், ஆனால் அது நம்ம என்ன செய்யும்? கவ்வி பிடித்து கொள்ளும். அது ஒரு நாள் நம்மை விடாது. விட முயற்சித்தாலும் அதை விடுவதற்கு அது கூடாததாய் காணப்படும். அதனால் தான் இங்கே வசனத்தில் சொல்கிறார், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், என்னை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. அதற்கு பின்புதான் காரியம் வருகிறது. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? நீங்களாயிருப்பேன். நல்ல கவனிங்க. அப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார், என்னை நீங்களாக்கி விடு ஆண்டவரே என்று. அப்பொழுதுதான் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு என்ன செய்வேன்? நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று ஜெபம் பண்ணி முடிக்கிறார். இன்னைக்கு உத்தமனாய் நாம் மாற வேண்டும். ஏன் உத்தமனாய் மாற வேண்டும்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆதிமுதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அடுத்த வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அடுத்த வசனம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை மன்னிக்கணுமா? தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி.
நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி எப்படி இரு? ஜாக்கிரதையாயிரு. யாருக்கு சொல்றார்? தீமோத்தேயு இளம் போதகன், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று பவுல் சொல்லுகிறார். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு. பாத்தீங்களா, யாருக்கு முன்பதாய் உத்தமனாய் இருக்கணும்? மனுஷருக்கு முன்பாக அல்லையா. மனுஷன் சொல்ற நல்ல உத்தமையா, உண்மையுள்ள ஒரு மனுஷன் என்று. ஆனால் தேவன் சொல்ல வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறது. இருதயத்தின் அந்தரங்கங்களை ஆராய்கிற கர்த்தருக்கு முன்பதாக சகலமும் வெட்ட வெளிச்சமாயிருக்கிறதே, அவருக்கு முன்பதாய் நாம் உத்தமர்களாய் காணப்படுகிறோமா? வேதாகமத்தில் அநேக உத்தமர்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு 3 உத்தமர்களை சொல்லி அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து வசனத்துல வாசிக்கிற காரியம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே யாரா இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட்டான். அவன் நீதிமான், அதே சமயத்தில் அவன் யாரா இருந்தான்? உத்தமனாய் காணப்பட்டான். உத்தமனாய் காணப்பட்டவன் செய்த காரியம் என்ன? அவன் தேவனோடு என்ன செய்கிறவன்? சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். ஆங்கிலத்தில் தான் ரொம்ப அழகா இருக்கிறது, நோவா வாக் வித் காட் என்று சொல்லி தேவனோடு கூட நடக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தரோடு நடப்பதுதான் மேன்மையுள்ள ஒரு காரியம். அந்த உத்தமனாகிய நோவாவையும் அவன் குடும்பத்தாராகிய 8 பேரும் ஒரு பெரிய அழிவுக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? தப்புவிக்கப்பட்டார்கள். காரணம், அவனுடைய உத்தமம் அவனை தற்காத்து கொண்டது. உத்தமம் ஆபத்துக்கு அவர்களை என்ன செய்தது? விலக்கி காத்தது. இந்த காலையிலே நம்முடைய ஜீவிதத்தில் நாம் உத்தமமாய் நடப்போமானால் கர்த்தர் நம்மையும் பாதுகாக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். 2வது ஒரு உத்தமன் யோபு. 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்த மனுஷன். அவனுடைய ஜீவிதத்தில் மகா மேன்மையான ஒரு குணம் என்னவென்றால், அவன் என்ன செய்தவன்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷன். தேவ பயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் பொல்லாப்புக்கு, பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். யோபு பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். பொல்லாப்பை கண்டாலே தூரமாய் விலகி போவது நலமாய் அவனுடைய வாழ்க்கையில தோன்றிற்று. அதனால கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில சோதனையின் வழியாய் நடத்தினாலும், பக்தனாகிய தாவீது சொல்கிறாரே, அவர் என்னை சோதித்த பின்பு என்ன செய்வேன்? நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொன்னானே, அதை போல கர்த்தர் சோதித்தாலும் முடிவிலே எப்படி ஆசீர்வதித்தார்? 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்ற வசனத்தில் வாசிக்கிறோமே.
அவருடைய உத்தமம் என்ன? அதே 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 22வது வசனத்துல இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நம்ம எத்தனை முறை குறை சொல்லி இருக்கோம்? ஏன் என்னை மட்டும் கர்த்தர் இப்படி சோதிக்கிறார்? உலகத்தார் சொல்றாங்க, ஏயா எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும், எனக்கு மட்டும் இப்படி சோதனையா ஒன்று அடுக்கடுக்கா வருது. அதே வார்த்தையை தான் கர்த்தருடைய பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள். எனக்கு மட்டும் பாஸ்டர் கர்த்தர் சோதனைக்கு மேல சோதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் வசனத்தை வாசிக்கிறோமே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனமா? 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, அவர் திராணிக்கு மேலாக உங்களை நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்கிறார்? ஐயா, சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வந்ததா? ஒன்று அறிந்து கொள்ளுங்க, அவர் முதலாவது உங்களுடைய திராணியை அறிந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில சோதனை செய்கிறவராய் காணப்படுகிறார். திராணி என்றால் என்ன? தாங்குவதற்குரிய பலன் எவ்வளவு இருக்கு? இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் பக்கம் போய் நின்று பாருங்க, பிள்ளைகள் ஒரு பொதி மூட்டையை சுமந்து கொண்டு வர்றாங்க, அவ்வளவு புக்ஸ். நானும் ஆனியை கேட்பேன், ஏமா இத்தனை புஸ்தகத்தையும் கொண்டு போகணுமா? ஆமாம் தாத்தா, எல்லாத்தையும் கொண்டு போகணும். இத்தனையும் சொல்லி தருவாங்களா? அது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணும். இத்தனை பாரத்தை சுமந்து இப்போ பிள்ளைகள் எப்படி ஆயிடுச்சு? கூனியாவே பூமியவே பார்த்து நடக்குதுங்க, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. உங்கள் திராணியை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை என்ன செய்யுங்க? போடுங்கள் என்றார். அவனோ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் தன் வலையை என்ன செய்தான்? போட்டான். நடந்தது என்ன? திரளான மீன்கள் அகப்பட்டது, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன் கிடைத்தது. அடுத்த வார்த்தையில நான் வசனத்தில் வாசிப்போமானால், 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார். ஆனால் படகு என்ன செய்யல? அமிழ்ந்து போகவே இல்லையா? நல்ல கவனிங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் திராணியை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க எவ்வளவு தாங்குவீங்கன்னு தெரியும். ஒரு கொல்லன் பற்றையில போய் உட்கார்ந்து அவன் ஒரு இரும்பை எடுத்து நன்றாய் காய்ச்சி, எவ்வளவு காய்ச்ச வேண்டுமோ அவ்வளவு காய்ச்சின பிறகுதான் உள்ளே இருந்து அதை எடுத்து அவன் என்ன செய்கிறான்? அடிக்கிறான். அவனுக்கு தெரியும். நம்ம நினைப்போம் அது செவந்து இருக்கே, எடுத்து இப்ப அடிங்கய்யா அப்படின்னா, இல்லையா, இன்னும் அது என்ன செய்ய வேண்டும்? பழுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அடித்தால் நான் அடிக்கிற இசைக்கு தகுந்தபடி அது என்ன செய்யும்? உருமாற்றம் அடையும். அப்ப அவன் அறிந்திருக்கிறானே. கர்த்தரும் என்ன செய்கிறார் தெரியுமா? வாசிப்போமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல பாருங்க. அவர் என்ன செய்வாரா? யார் உட்கார்ந்து? கர்த்தர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல என்ன செய்வார்? நம்ம புடமிடுவார். ஐயா, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. வெள்ளி எத்தனை தடவை புடமிடப்படும் தெரியுமா?
7 தரம். நீங்க 19ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் 7 தரம் புடமிடப்பட்ட சொல்லுங்க. அதுல இல்லையா? சரி, நான் அப்படி சொல்றேன். இந்த வசனம் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த சொற்களுக்கு. ஆனாலும் வசனம் போக மாட்டேன்தே. 12ஆம் அதிகாரமா பாருங்க. இல்லை, பன்னிரெண்டாம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சொற்கள் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய். அப்ப வெள்ளிக்கு எத்தனை முறை புடமிடணும்? 7 முறை. ஐயா போதுயா, ஒரு தடவை வச்சிரு, 2 தடவை வச்சிரு, 3ஆவது தடவை வச்சிரு, போதும். அப்படின்னா அது சுத்த வெள்ளியாய் மாறவே மாறாது. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்க வேண்டுமே. நீதிமொழிகளிலே ஒரு வசனம் ஒன்று உண்டு. அந்த வசனத்தை சேர்த்து வாசித்தால்தான் நாம் இதை நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். 20 வெள்ளி நின்று களிம்பு. அந்த வசனம் தான் 25 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். வெள்ளியில என்ன இருக்கு? சொல்லுங்க. களிம்புனா என்னது? இந்த புண்ணுக்கெல்லாம் பூசுறாங்களே அந்த களிம்பா? செம்பு பாத்திரத்தை பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கே செம்பு பாத்திரம் இருக்கு? அன்னைக்கு கல்யாணம் பண்ணால் சீதனமாக என்ன கொடுப்பாங்க? செம்பு பாத்திரம் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு செம்பு பாத்திரம் கொடுத்தா தூக்கி எரிஞ்சு போட்டு வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? அது விளக்கணும். என்ன போட்டு விளக்கணும்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. சுத்த கூமுட்டைகளாக தான் இருப்பாங்க. புளியும் உப்பு வச்சு கொஞ்சம் செங்கப்பொடியும் வச்சு தேய்ச்சா என்ன ஆகும்? அப்படி பழப்பழப்பழன்னு இருக்கும். இன்னைக்கு கை அப்படி வச்சு போதும். கை ரொம்ப இல்லாட்டி என்ன ஆயிருமா? கை ரேகையெல்லாம் தேஞ்சிருமா? அப்படி உங்க அம்மா அப்பா எல்லாம் நினைச்சிருந்தா நீங்க இப்படி வளர்ந்துருப்பீங்களோ? இன்னைக்கு நினைக்கிறதே இல்லை. நல்லா கவனிங்க. அது கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தாம அப்படியே வச்சிருந்தா பச்சையா ஒரு கலர் ஒன்று உள்ளுக்குள்ள என்ன செய்யும்? வந்துடும். அது பேர் தான் என்னது? களிம்பு. அதோட சோறாக்கணும்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆகணும். வாந்தி வரும், வயிற்றால போகும். ஜிஹெச்ல போய் அட்மிஷன் பண்ணி மேலே ஒரு பாட்டில் தொங்கும், கையில் ஏறும். ஏன்? அவ்வளவு விஷம் உள்ளது. எது? களிம்பு. அதனால இப்ப எல்லாம் அந்த பித்தளை பாத்திரத்தை தள்ளி விட்டுட்டு அதுக்கு அடிக்கடி என்ன பூசணும்? ஈயம் பூசணும். ஈயம் பூசாத பாத்திரத்தில் செஞ்சு அப்புறம் அவ்வளவுதான். இப்ப எல்லாம் அலுமினிய பாத்திரத்துக்குள்ள போயிட்டாங்க. சரி, அது போகட்டும். இங்க வசனத்தில் சொல்கிறார், வெள்ளி நின்று களிம்பை என்ன செய்? நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அருமையானவர்களே, அந்த களிம்பை நீக்கும்படியாய்த்தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உட்கார்ந்து, பொறுமையாய் உட்கார்ந்து. அவர் அவசரப்படுறவரே அல்லையா. நம்முடைய அவசரத்திற்கு அவர் அப்படி எல்லாம் செய்கிறவரே அல்ல. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல என்ன செய்வாராம்? புடமிடுவார். ஏன்? அவர் சுத்திகரிக்கும்படியாய் அதை செய்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? சுத்திகரித்து கொண்டிருப்பார்.
அடுத்தது அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலும் வெள்ளியை போலும் என்ன செய்வாரா? முதல்ல வெள்ளின்னு சொன்னாரு, இப்ப ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு? பொன்னை போலும் வெள்ளியை போலும் புடமிடுகிறவரா. பொண்ணுக்கு புடமிடுவார்கள், என்ன செய்வாங்களா? பொண்ணை உலையிலே போட்டு அந்த ஊதிக்கொண்டே இருப்பார். ஊத ஊத அது என்ன செய்யும்? உருக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன சட்டியில் வச்சு அவங்க உள்ள வச்சு காய்ச்சுவார். அது அப்படியே உருக ஆரம்பிக்கும். மேலே இருக்கிற அழுக்கு அப்படியே எடுத்து விடுவார். எதுவரைக்கும் உருக்குவான் தெரியுங்களா? தன்னுடைய சாயல் அதில் என்ன செய்யணும்? தன் முகம் அதில் தெரியணும். யா ஆயினால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உட்கார்ந்து உன்னை புடமிடுகிறேன். எதுக்கு தெரியுமா? என்னுடைய சாயல் உன்னிலே என்ன செய்யும் வரைக்கும் தெரியும் வரைக்கும் நான் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ கர்த்தருடையவனாய் காணப்படும்படிக்கு. அருமையானே, சோதனை வருகிறது நல்லது என்று எத்தனை பேர் நம்மிலே சொல்ல முடியும்? அவர் என்னை புடமிட்டாலும் நான் பொன்னை போல என்ன செய்வேன்? விளங்குவேன். ஆனா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற வழியில கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது இப்படி, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா, அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் ஐயா. எந்த நேரத்தில்? சோதனையின் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி உதவி செய்ய முடியும்? ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும்படியாய் அவர்கள் மத்தியிலே என்ன செய்தார்? இறங்கி வந்து அவர்களோடு கூட உலாவுகிறவராய் காணப்பட்டார். சோதனையாய் தீச்சூளையின் நடுவாய் கர்த்தருடைய பிள்ளையே நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என்று தாவீது சொல்ல காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஐயா. எத்தனை பேர் இந்த காலைவெளியில சொல்ல முடியும்? அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா. நான் ஒருவேளை சோதனை வழியாய் கடந்து போனாலும், பிரதிகூலங்கள் வழியாய் நடந்து போனாலும் அவர் என்னை விட்டு விலகவே இல்லை ஐயா. நம்முடைய வார்த்தையில மாறாதவராய் எனக்கு உதவி செய்கிற கர்த்தராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே போடப்பட்டான். சிங்கக்கிழவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை என்ன செய்தார்? கட்டி போடுகிறவராய் காணப்பட்டாரு. அவர் உதவி செய்கிறவருங்க. சீஷர்கள் பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் அக்கறைக்கு கடந்து போங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புவதற்கு துரிதப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை துரிதப்படுத்தினார், சீக்கிரம் போங்க. இவரோ மலையின் மேல் ஏறி ஜெபத்திலே தரித்திருந்தார். இரவு 4ஆம் ஜாமம் ஆயிற்று. இயேசு கடல் மீது என்ன செய்தார்? தனிமையாய் இருந்தார். நடந்து வந்தார் ஐயா. 4ஆம் ஜாமத்தில் அவர் கடல் மேல் நடந்து வர காரணம் என்ன தெரியுமா? தம்முடைய சீஷர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டு அவரால் அங்கே நிம்மதியாய் ஜெபித்திருக்க முடியவில்லை. வந்தவர்களுக்கு என்ன செய்தார்? உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க, அவர் செய்த காரியம் என்ன? நான் தான், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி பேதுருவையும் தன்னிடத்துல வரவழைத்து 2 பேரும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? படவிலே ஏறினார்கள். அவர்கள் படவிலே ஏறின உடனே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, படவு கரையை அடைந்ததாம். இந்த காலை வேளையிலே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல போதகர் ஐயா. ஒரு சமயம் படகிலே அவர் தலையிலே வைத்து தூங்கி கொண்டிருந்தார்.
சீஷர்கள் நடுக்கடலில் எதிர்காற்றாயிருந்தபடியினாலே முன்னேறி போகக்கூடாதபடிக்கு காணப்பட்டது. காற்று பலமாயிருந்தது. கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. இயேசு நன்றாய் உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் சொன்னார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு என்று எழுப்பினார்கள். இயேசு எழுந்தவர் உடனே காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே அது என்ன செய்தது? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்ன செய்தார்கள்? கரைக்கு போய் சேர்ந்தார்கள். உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒருவர் போதுமானவர் ஐயா. மனுஷருடைய உதவி விருதா, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரானால் அவருடைய உதவி உங்களுக்கு மேன்மைப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்கும். அதனால் தான் இந்த அருமையான காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதம் உத்தமமாய் காணப்பட வேண்டும். உத்தமத்திலே செய்ய வேண்டிய காரியம் என்னது என்று சொல்லி நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். உத்தம இருதயம் நமக்கு எப்போதும் தேவை. எதற்கு? வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நல்ல கவனிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோன், அவனை குறித்து தாவீது சொல்லும்போது, என்னுடைய குமாரனாகிய சாலமோன் இன்னும் யாராயிருக்கிறான்? சிறு பிள்ளையும் இளைஞனுமாய் காணப்படுகிறார். அவனை பார்த்தான் ஆலோசனை சொல்கிறான். சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ முதலாவது யாரை அறிய வேண்டும் என்றால் உன் பிதாவின் தேவனை அறிந்து, தாவீது சேவிக்கிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதுவரைக்கும் கர்த்தரை சேவித்து வந்தேன். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அறிய வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தரை எவ்விதமாய் அறிந்திருக்கிறோம்? அவர் அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கிரியையும் நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான காரியம் என்று நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலாயிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு நேராய் செல்லக்கூடாதபடிக்கு நம்மை சிறைப்படுத்துகிற சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் வருகிறது. ஆனால் நாம் அவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனை நாம் எவ்விதமாய் அறிந்திருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். சத்தியத்தினாலும் பாவம் என்ன செய்கிறது? நிவர்த்தியாகிறது.
கிருபை யார், சத்தியம் யார்? யோவான் 1:14 வசனத்தில் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா. பாத்தீங்களா? கிருபையும் சத்தியத்தினாலதான் பாவம். இப்ப யாராலதான் பாவம் நிவர்த்தி ஆகும்? இயேசுவால் தான் பாவம் நிவர்த்தி ஆகும். வேற யாராலும் பாவம் நிவர்த்தி ஆக்கப்படவே படாது. அதே சந்தர்ப்பத்தில் சாலமோன் ஞானி சொல்லுவார், பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. பரிசுத்தர் அவர் ஒருவர் தான், வேற பரிசுத்தர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? எவ்விதமாய் அறிந்திருக்கிறோம்? தீத்துவின் புஸ்தகம் 2:11 வசனத்தை வாசிப்போம். தீத்து 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியை லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது. நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. நம்முடைய கர்த்தர் யார்? சொல்லுங்க வசனத்தை. பைபிளை பாருங்கம்மா, பைபிளை பார்த்து சொல்லுங்க, என் மூஞ்சியை பார்க்காதீங்க. பைபிளை பாருங்க முதல்ல. வசனத்தை வாஸ்தவம். தீத்துவின் நிருபம் 2:13 வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவன் யார்தான்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தேவனை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லையா? அவர் யாரா? மகாதேவன். சில பேர் மகாதேவன் பெயர் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மகாதேவன் என்று பெயருக்கு பொருத்தமானவர் யார் என்றால் இயேசு மட்டுமே. அவர்தான் மகாதேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி எது போதிக்கிறது? தேவனுடைய வசனம் போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிறோமே. என்னத்தை நம்பி? நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை என்னங்க? ஆண்டவர் நல்ல ஒரு 50 சவரன் நகை எனக்கு தருவார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால், சில பேர் அப்படித்தான் சொல்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நிறைய சவரன் நகையெல்லாம் கிடைக்கும். குக்கரில் வச்சுக்கலாம், ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். இல்லைங்க, கர்த்தர் அதையெல்லாம் சொல்லி உங்களை என்ன செய்யலை? அழைக்கவே. அப்படி அழைச்சாரா? நீ என்கிட்ட வந்தீனா நீ ரொம்ப ஐஸ்வர்யவானாயிருவே, அப்படியா இப்படியா, பென்ஸ் காரில் போவே, ஆடி காரில் போவே, அப்புறம் இன்னொன்று சிறுத்தை புளி போட்டு ஒரு கார் இருக்கு, ஜாகுவார், அந்த காரில் போவே. கர்த்தர் அதெல்லாம் சொன்னாரா? அம்பானியை பார்க்கல பெரிய பணக்காரனா உன்னை மாத்துவேன்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லல. கர்த்தர் நம்மை அழைத்தது தம்முடைய மகிமைக்காய் நம்மை அழைத்தது. நித்திய மகிமைங்க. அதற்காய்த்தான் நான் வசனத்தை ஏற்கனவே வாசித்தோம். அந்த வசனத்தை வாசிருவோமா? 2 தெசலோனிக்கேயர் 2:13 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:13. இல்லம்மா அது வேண்டாமா, 14 வசனத்தை வாசி. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படியாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு எதுக்கு அழைச்சாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் பொருட்டாக. வேற எதையும்
அதை தருவேன் இதை தருவேன். நம்ம ஊழியக்காரங்க தான். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. இதெல்லாம் நான் என்னத்தை சொல்ல, பிசாசே போகல, ஆனால் முக்கிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் முழுகிட்டீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா பிசாசெல்லாம் போயிடும். அது எப்படிங்க போகும்? நான் உன்னையும் பார்த்துருக்கேன், உன் அப்பனையும் பார்த்துருக்கேன்னு சொல்லுவோம் அந்த பிசாஸ். ஆனால் இங்கே வந்த பிறகு கை கூட வைக்கல, ஜெபம் பண்ணதை ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா சொல்லுது, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். எங்கள் பாஸ்டர் அம்மா கூட சேர்ந்து கிராமமாக ஊழியத்துக்கு போவோம். கிராமமாக ஊழியத்துக்கு போனாங்கம்மா, இங்கே வந்து ஆடுது. என்னத்தை சொல்ல? நல்ல கவனிங்க, இதற்காக அல்ல, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அல்லையா. மேன்மையான ஒரு பரலோகம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உன்னதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா. கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்கு ஐயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் காணப்படுகிறது. டாக்டர் பில்லி கிரஹாம் என்று சொல்லப்படுகிற உலகத்தில் பெரிய எவாஞ்சலிஸ்டாய் காணப்பட்ட தேவ மனுஷன் அமெரிக்காவில், அவர் கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தை, நான் மரித்தால் என்னோட விலாசம் மாறும், my address will change. நான் இந்த அமெரிக்க தேசத்தின் பிரஜையாய் நான் இன்றைக்கு வாழ்ந்தாலும் நான் இந்த தேசத்தினுடைய பிரஜை அல்லவே அல்ல, நான் பரலோகத்தினுடைய பிரஜை. நான் மரித்தால் இன்று விலாசம் மாறும். எங்கே? நான் கர்த்தரோடு கூட இளைப்பாறும் ஸ்தலத்தில் நான் காணப்படுவேன். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அதைத்தான் கண்டார்கள். பணத்தையோ பொருளையோ பார்த்தவர்கள் மயங்கவில்லை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு ஜனங்களை வழிமாற பண்ணி சத்தியத்தை விட்டு விலகும்படியாய் இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். நேரம் கடைசி குறைவாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்லுகிறேன், இங்கே முதலாவது கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:2. சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாராம்? தரிசனமானார். அவனுக்கு தரிசனமானவர் எப்படிப்பட்டவர்? மகிமையின் glorious Lord என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. மகிமையிலே சிறந்த தேவன். அதை குறித்து இன்னும் வசனத்தில் வாசிக்கணுமானால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். பாத்தீங்களா? ஒருவர் அவரிடத்தில் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது ஐயா. அவ்வளவு மகத்துவம் உள்ள கர்த்தர். அவர்தான் ஜெபிக்கிறார். இந்த உலகத்தில் மாம்சத்திலே வந்து அவர் ஜெபித்த ஜெபம் கடைசி ஜெபம். யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படியாக ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்கும்படியாய். அதனால்தான் இயேசு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் விதமாய் சொன்னார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற
இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல என்ன செய்வேன். உங்களுக்கு வேறொரு இடம் இல்லையா? நல்ல கவனிங்க. அவர் ஒரு இடம், நம்ம ஒரு இடம் இல்லை. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே. அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. அவர் இருக்கிற இடத்துல நாமும் அவரோடு இருக்கும் ஸ்லாக்கியத்திற்காய்த்தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால் அவரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை என்ன செய், சேவி. கர்த்தரை சேவிக்கிறதுல உத்தம இருதயம் தேவை. உத்தமமாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே. பக்தனாய் யோசுவா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும் போது விதமாக எழுதுகிறார். 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறீர்கள். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலே சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மட்டுதாயா சேவிப்போம். எலியா சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் பக்கத்தில் கூடி வர செய்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கடைசியாய் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி சகல இஸ்ரவேலரும் முகங்குப்புற கர்த்தருக்கு முன்பதாய் விழுந்தார்கள். இந்த காலை வேளையில கர்த்தரை சேவிப்போமா? எந்த சூழ்நிலையிலும் பாடுகளோ பிரயாசங்களோ நிந்தைகளோ அவமானங்களோ இழப்புகளோ ஏமாற்றங்களோ வாழ்வோ எதுவானாலும் தாழ்வோ எதுவானாலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு பிறர் முகம் பாராமல் இவருக்கே கணவனா இவருக்கே மனைவியா இருப்பீரா? ஆம் இருப்பேன்னு சொல்கிறது போல இந்த காலை வேளையில கர்த்தரை சேவிக்கிறதுல உத்தம இருதயத்தோடு கூட காணப்படுவோம். அப்படியானால் நாம் தேவராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம். நம்மை சேர்க்கும்படியாய் நம்முடைய தேவன் சீக்கிரத்தில் ஆகாயத்தின் மீது இறங்கி வருகிறவராயிருப்பார். அவரோடு கூட போய் ஆகாயத்தில் சேர்க்கப்பட நம்மை ஆயத்தப்படுவோம். இந்த பூலோகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களில் அவரை உண்மையாய் உத்தமமாய் நாம் சேவிப்போம். கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் என்ன செய், நாம் கர்த்தரை சேவிக்கிறதுல உற்சாகம் ஒரு நாள் குறையக்கூடாது. எப்போதும் வசனத்தில் வாசிக்கிறோம் 100ஆம் சங்கீதத்தில் மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் என்ன செய்ய பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளதென்று நாம் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை சேவிக்கிறதுல எந்த விதத்தில் தடம் புரண்டு போய்விடாதபடி நேராய் சீராய் நம்முடைய ஓட்டத்தில் ஓடுவோம். வேகமாய் ஓடுகிறது ஓட்டம் அல்ல. நீ வனாந்திரத்தில்
தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் என்று சொன்னார். அந்தற்படி அல்ல, சீராய் மெதுவாய் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிப்போம். கர்த்தர் ஓட பலன் தருவாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு கூடி வந்தோம், ஆராதித்தோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பாதப்படியில் நம்மை சமர்ப்பணம் செய்வோம். ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம். பக்தன் சொல்லுகிறான், உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், ஆனால் நாங்கள் இப்பொழுதோ உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிக்கும்படிக்கும் இடத்துல திரும்பி இருக்கிற ஐயா. சொல்லுவோமா? உம்மை நான் சேவிப்பேன் ஆண்டவரே, மரண பரியந்தம் உம்மை மாத்திரம் நான் சேவிப்பேன். என் இறுதி மூச்சு பிரிய வரைக்கும் உம்மை மாத்திரம் நான் சேவிப்பேன். கர்த்தரை சேவிக்கிறது ஒரு நாள் நமக்கு ஆகாததாய் காணப்படவே வேண்டாம். நான் ஆனந்த சத்தத்தோடு கர்த்தரை சேவிப்பேன், என் முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிப்பேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் செல்வோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே, என்னோடும் எங்களோடு நீர் பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் சேவிக்கவும், உம்மை பின்பற்றி இறுதி மூச்சு வரைக்கும் உண்மையில நிலைத்திருக்கவும் கனி கொடுக்கவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மை